நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க சரியா 12th மார்க்லாம் முக்கியமே கிடையாதுயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பேச்சு வாங்குவாங்க. கவுன்சிலிங்கில் 3வது இதில் வரும் ரவுண்டில் நீங்கள் வாங்குகிற மார்க்குக்கு. சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3வது ரவுண்டு கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும். நீ ஏதோ ஒரு 400க்கு மேலே போனால் தான் உனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தோன்னா காலேஜில் ரொம்ப கீழே இருக்க காலேஜ் தான் வரும். கடைசி ரவுண்டில் போகிறப்ப பார்த்தோன்னா இங்கே ஆர்விஎஸ் காலேஜ், எஸ்எஸ்எம் காலேஜ், மிச்சம் ஒரு 4 சீட் மிச்சம் இருக்கும் பார்த்தியா, அந்த சீட் உனக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேரணும். சரியா? கட் ஆஃப் மரியாதையாக நல்ல கட் ஆஃபாக வச்சுக்கோ, இல்லைன்னா கஷ்டம். கட் ஆஃபில் உனக்கு முக்கியமாக அடி வாங்க போகிற கட் ஆஃபே பார்த்தோன்னா மேத்ஸு. சரியா? ஃபிசிக்ஸு நான் எப்படியோ கொண்டு வந்துடுவேன் படிக்கிற மாதிரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸு. சரியா? நீ அதில் சேர்த்துக்க, நான் கொண்டு வந்துடுவேன், ஓகே அண்ணே கொண்டு வந்துடுவார். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு. சரி, அதனால் நல்லா பார்த்துக்கோ. மேத்ஸில் பயங்கரமாக கட் ஆஃப் அடி வாங்குவோம். சரியா? சரி, நல்லா பார்த்துக்கோ. கட் ஆஃப் நீ எந்தளவுக்கு வச்சுக்க போறியோ, நீ இன்ஜினியரிங்கில் போக முடியாது. சரியா? அதனால் உனக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் பற்றி கவலை வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் டீசெண்டாக வச்சுக்கோ. பேரண்ட்ஸ் என்ன தான் ஆச்சா ஊச்சான்னாங்களோ கடைசியில் பார்த்தோன்னா ஓகே தம்பி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிடு, அதுதான் நடக்கும். சரியா? ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நீட் எழுது, இது எழுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி CUET எழுது. ஃபைனலாக எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க? இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுவோம், வந்தால் பார்த்துக்கலாம். கடைசியில் அது வரதுக்குள்ளே உனக்கு பிரெயின் வாஷ் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? இன்ஜினியரிங் தான் முக்கால்வாசி பேர் போவீங்க, அதுதான் நடக்கும். நல்லா பார்த்துக்கோ. இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மேத்ஸ் மார்க்கு 100க்கு எடுத்துக்குவான், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் 50-50க்கு எடுப்பாங்க. ஓகேவா? 50 மார்க் ஃபிசிக்ஸ், 50 மார்க் கெமிஸ்ட்ரி. அப்போ நீ எவ்வளோ மார்க் எடுக்குது அதுலேருந்து நல்ல டீசெண்டான காலேஜ் எல்லாமே பார்த்தோன்னா 180க்கு மேலே தான். சரியா? உன் கட் ஆஃப் மார்க் 180 இருக்கணும். சரி, 180க்கும் வாய்ப்பு வளர்க்குறாங்க விட்டு. நல்லா ஒரு 180 வேண்டாம். சரி, 150ன்னு வச்சுக்கோ, உனக்காக குறைச்சி வைப்போமே. சரியா? கிடைக்கிறது கஷ்டம், வச்சுக்கலாம். ஓகேவா? என்னம்மா அக்ரி கட் ஆஃப் 196மா? இல்லை, அக்ரி கட் ஆஃப் கேட்டா அக்ரியில் 196 197 முடிஞ்சிடும். சரியா? 197 CBSEயில் படித்து சாத்தியம் இல்லை. இப்போ எழுதி வாங்கிக்கோ, உனக்கு இல்லை, ஸ்கூல் டாப்பருக்கு சொல்கிறேன், சாத்தியம் இல்லை. சரியா? அக்ரி CBSEயில் படிச்சுட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். முகேஷே கூப்பிட்டுக்கோ, அவனுக்கு அக்ரி கட் ஆஃப் பத்தாது. அவ்வளோதான். நீ ஒன்று ஐகேஆர் எழுது, இல்லைன்னா காந்திகிராமில் CUET எழுதி நீ உள்ளே போகலாம். அதை தாண்டி நீ நான் TNAU மெடிக்கல் கவுன்சிலிங் மெடிக்கல் என்ற அக்ரி கவுன்சிலிங்கில் போகிறேன்னா வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். என் ஃப்ரெண்டு ஆகாஷ் 477 மார்க்கு. சரியா? கேவியோட டாப் ஸ்கோரில் அது இருக்கும் 477. நான் ஆகாஷாடா, என் ஃப்ரெண்ட் ஆகாஷ். அப்படின்னா நீங்கள் ஆகாஷ். நல்லா பாரு, அவன் பயோ மார்க்கு. சரியா? இல்லை வேணும், ஆகாஷ் ரோல் நம்பர் தானே சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். போய் சொல்லி என்ன கிடைக்க போகுது சொல்லு. அவனோட இருக்கிறதுல கம்மியான மார்க் 93. சரியா? ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி தலைவருக்கு. மேத்ஸில் தான் 93 நினைக்கிறேன். சரியா? மேத்ஸில் 93 கூட்டு, இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் 93 கிட்ட தான் வந்துச்சு. 93 95 இது கூட்டு எவ்வளோ வருது பாரு. இதில் ஒரு 7 மார்க், இதில் 10. கரெக்டாக? இதில் 10 மார்க்கு, இதில் ஒரு 11 7 18 மார்க் போயிருக்குது. இன்னும் 18. அவன் மார்க் எவ்வளோ? 477. 400 எவ்வளோ போனோம்? 23 போனோமா? அதான் 93 94 கிட்ட தான் இருந்துச்சு இங்கிலீஷ் மார்க்கு. இல்லை, இது மாற்றி இருக்கும். 95 இங்கிலீஷில் வாங்கியிருப்பேன், இதில் 94. சரியா? இதை 3 தான் சேர்ப்பாங்க அக்ரி கட் ஆஃபில், பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். சரியா? 144 எப்படி என்ன ஊரில் கணக்கு போடுறானே தெரியாது. 144 எப்படியா வரும்? இது 3 95 + 99 எவ்வளோ? 194. அவனுக்கு பார்த்தோன்னா அங்கே கிடைச்சது இன்ஜினியரிங். TNAUவில் அவன் இன்ஜினியரிங் தான் படித்தான், என்வாயரமெண்டல் இன்ஜினியரிங் தான் படித்தான். சரியா? அக்ரி யூனிவர்சிட்டியில் படித்த டிகிரி என்னது? அப்போ இதில் 5ன்னு சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். இந்த 95 95 இந்த 94 95. சரியா? இருக்கிறதுல கம்மியானவர் 93. என்ன டிகிரி?
இன்ஜினியரிங் டிகிரி எங்கே? அக்ரி காலேஜில். பார்த்துக்கோ சரியா. இப்போ அவனுக்கு இருக்க திறமைனால என்ன பண்ணியிருக்கான், எம்எஸ்ல போயிட்டு படிச்சுக்கிறேன். ஐ மீன் யூஎஸில் போயிட்டு எம்எஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்எஸ்ல போயிட்டு படிக்கிறேன் சரியா. யூஎஸ்ல போயிட்டு படிக்கிறேன் அக்ரியில். இது வந்து என்வாயரமெண்டல் இன்ஜினியரிங். எனக்குலாம் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ இல்லை இன்ஜினியரிங் இருக்குன்னே தெரியும். அக்ரி யூனிவர்சிட்டியில் என்வாயரமெண்டல் இன்ஜினியரிங்கில் பிடெக் சரியா. நீ வந்து பிஎஸ்சி அக்ரியில் எதிர்பார்க்குற பத்தியா, அதெல்லாம் பக்கத்தில் கூட விட மாட்டாங்க. காலேஜில் அப்ளை பண்ண கூட நம்மள விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் மார்க்கு. அவனோட மார்க்குக்கு கிடைக்கல. நம்ம மார்க்கு இதில் ட்ரீமில் கூட வராது சரியா. ஏன் சீரியஸ் சொல்கிறியா? இல்லை பார், ஃபிசிக்ஸில் 75 100க்கு பெரிய மார்க் தானே. கெமிஸ்ட்ரியில் 75 100க்கு பெரிய மார்க்கா. இதுக்கு நீ ஆவரேஜ் எடுத்தால் உனக்கு 75 மார்க் கிடைக்க போகுது. கரெக்டாக இல்லையா? மேத்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கிடுவா சொல்லு நீ 100க்கு? சொல்லு சூர்யா. 75 75 வச்சுக்கலாமே, உனக்காக எக்ஸ்ட்ரா தரேன். 5 மார்க் குட் 100. 75 கூட்டினா இங்கே எவ்வளோ கிடைக்குது? 150. 150க்குலாம் லோயஸ்ட் காலேஜ் எங்கேயாச்சும் கிடக்கும் பார்த்தியா. இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் மறந்துடு. ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாரும் உன்னை எதில் கொண்டு போய் சேர்ப்பாங்க? இன்ஜினியரிங் தான் சேர்ப்பாங்க. சிபிஎஸ்சியில் நீ 75 மார்க் வாங்கிட்டேன்னா சாதனை நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸ்டேட் போர்டில் பார்த்தனா என்னது, எப்போ 100 எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு 40 பேர் கிளாஸ்க்குள்ளேயே நிற்பாங்க. 100 மார்க் வாங்கின 100 பேர் கிளாஸில் 40 பேர் 100 மார்க் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு போகும் ஸ்டேட் போர்டு. என் தமிழ் அதுல எங்கேயுமே கிடையாது. இங்க பாரு, தியாகராஜ் காலேஜ் இருக்கு பாத்தியா, அங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ல மட்டும் ஒரு 5 மார்க் டிஃபரன்ஸ் கொடுவான். மேனேஜ்மெண்ட் சீட்ல, மெயின் சீட் இல்லை. ஏன்னா இது எல்லாமே எங்கேருந்து வரும்? தமிழ்நாடு இன்ஜினியரிங் இதுலேருந்து தான் வரும். அப்போ எல்லாருமே காமன் கட் ஆஃப். நீ சிபிஎஸ்சி ஐசி அதெல்லாம் தேவையில்ல. மார்க்கு கட் ஆஃப் எவ்வளோவா? கட் ஆஃப் இருக்காவா? அவ்வளோதான் சரியா. ஆசைப்பட்ட கோர்ஸ் கூட கிடைக்காது, சீரியஸாக சொல்கிறேன். அதனால் படிச்சுக்கோங்க. வாழ்க்கை அதை வச்சு நீ ஓட்ட போகிற. இப்போ வரைக்கும் 18 வயசு வரைக்கும் ஓட்டியாச்சு சரியா. ஆனால் நீ உனக்கு பிடிச்ச கோர்ஸ் படித்தாதான் பிடிச்ச வேலைக்கு போக முடியும். பிடிச்ச வேலை போனால் தான் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 12th மார்க்கு. 12th மார்க்கில் ஒன்று பெருசு இல்லை, ஒன்று இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அதுதான் ஒரு லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணும். ஒன்று நீட்டுக்கு போகிறேன்னா அது தனியாக போய்க்கலாம் சரியா. இல்லை அப்படின்னா 12th மார்க்கு. தமிழ்நாட்டில் இதை விட்டால் நீ எங்கே போனாலும் 12th மார்க் தான் சரியா. காந்திகிற மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சேரணும்னா சியூடி என்ட்ரன்ஸ் இருக்குது. விஐடியில் சேரணும்னா விஐடி JEE இருக்கும் சரியா. அந்த மாதிரி எக்ஸாம் நீ தனியாக எழுதிக்கலாம். அதே மாதிரி விஐடியில் என்ன அப்படின்னா, விஐடியில் உனையே வச்சுருப்பாங்க அவங்க சரியா. ரேங்க் லிஸ்ட்லாம் போடுவான். ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். நீ உடனே வேணும் விஐடியில் கிடைக்குதுன்னு பார்த்தனா தமிழ்நாடு விஐடியில் கொடுக்க மாட்டேன். ஆந்திராலே ஏதோ ஒரு ஊரில் வந்து ஏதோ புதுசாக அப்போ தான் திறந்துருப்பாங்க, அந்த விஐடி கிடைக்கும். அதெல்லாம் நம்பி போய் உட்காந்துடக்கூடாது. விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் தான் இருக்குது ஓகே. ஸோ அதனால் தயவுசெய்து வாழ்க்கையை கெடுத்துடாத. உனக்கு என்ன வேணும்? கட் ஆஃப் வேணும். கட் ஆஃப் எப்படி வரும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் பயங்கரமாக அடி வாங்கும் ரிசல்ட்டு. அதனால் மரியாதையாக படிச்சுக்கோ சரியா. ஃபெயில் ஆகிற அளவுக்கு மேத்ஸ் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி சிபிஎஸ்சி வந்து சென்டம் வாங்குற அளவுக்கு மேத்ஸ் ஈஸியும் கிடையாது. ஸ்டேட் போர்டில் சென்டம் வாங்குவாங்க சரியா. சென்டம் எடுக்கிறது பார்த்தனா ரேரு சரியா. எடுப்பாங்க ஏன்னா ரொம்ப ரேர். இப்போ தமிழ்நாடுக்கு மொத்தமே பார்த்தோன்னா ஒரு 30 பேர் சென்டம் எடுப்பான் சரியா. சரியா. அதே வந்து ஸ்டேட் போர்டில் எடுத்தோன்னா திண்டுக்கல்லே வந்து 300 பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு போகும். ஸோ அதனால் நீ வந்து பார்த்துக்கோ சரியா. என் ஃப்ரெண்டு கிஷோர்னு ஒரு பையன் தான் சரி, என் கூட காந்தி கிராமில் பிஎஸ்சி படித்தான். அந்த பையனுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கணும்னு ஆசை. அவனோட மேத்ஸ் மார்க்கு 200க்கு எழுதுவாங்க அந்த காலத்தில். மேத்ஸில் 200க்கு 200 எடுத்திருக்கான். அவனுக்கு காந்தி கிராமில் பிஎஸ்சி மேத்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்றாங்க. மேத்ஸ் எடுக்கிறப்ப மேத்ஸ் மெயின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் பார்ப்பாங்கல்ல. மேத்ஸில் 200க்கு 200 வச்சவங்க பிஎஸ்சி மேத்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. அப்புறம் அவனுக்கு கிடைச்சது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அதனால் என் கூட ஃபிசிக்ஸ் படித்தான். அடுத்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். இப்போ நெட் எக்ஸாமுக்கு உட்காந்துருக்கோம் 2 வருஷமாக கோச்சிங் சென்டரில் சரியா. ஏதோ கேட்டு நெட்டு எழுதுவான். ஏதோ பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே.
வேற வேறயா? கேட்டு பார்த்தோன்னா உனக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸாமாக எழுதலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே.